தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றுவது கூடாது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றுவதற்கு அனுமதிக்கப்படுமானால் அது தமிழ்நாட்டின் மொழி மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் கலை இலக்கியங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, தமிழ்நாட்டினுடைய நெறிமுறைகளை எல்லாம் சீரழித்துவிடும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்வார்கள், அறிவார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இன்றைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லுகிற அந்த படிவத்தை நீங்கள் படிக்க வேண்டும். உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் பர்த் சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறார்கள்? என்னையே பர்த் சர்டிஃபிகேட் கேட்டால் என்னால் தர முடியாது. எலிமெண்ட்ரி ஸ்கூல் அட்மிஷனுக்கு போகிற பொழுது ஹெட்மாஸ்டர் காதை தொட சொல்வார். அதை வைத்து இவருக்கு இந்த வயது, இவர் பள்ளிக்கூடத்தில் சேரலாம் என்று அவரே வயதை தீர்மானிப்பார். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நினைக்க முடியாத கொடூரங்களை தான் தேர்தல் ஆணையம் பீகார் ஏழை எளிய மக்கள் மீது திணித்தது. சரியா பூமியிலிருந்து 30 அல்லது 50 கிலோமீட்டர் தொலைவில் அந்த காற்று படலம் இருக்கு. அது வேகமாக சூரியனிலிருந்து வருகிற சகிக்க முடியாத வெப்பத்தை அப்படி தடுத்து அப்படி நிறுத்துது. அதாவது ஃபில்டர் பண்ணுது, வடிகட்டுது. அப்ப சூரிய ஒளி பட்டு தெரிக்குது. அதுல மழை தான் உட்காரு, மழைதாயா. ஏய், கடலம்மா பேசும்போது மழை பெய்யலைன்னா அப்புறம் என்னடா இருக்கு? கடலுக்கு என்னடா மரியாதை இருக்கு? நீ நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயம் இல்லை, விதையும் இல்லை, வெள்ளை பூண்டும் இல்லை. உட்காரு, உட்காரு. டேய் டேய், மழைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கடா. டேய் இறக்குடா, டேய் இறக்குடா, கீழே போட்டு உட்கார்றா. டேய் உட்கார்றா. ஒரு தொப்பி தான், அவ்வளோதான், போயிருச்சு. சும்மா நம்மளை வாழ்த்திட்டு போகுது. குண்டு மழை பொழியும் போதே ஓடாம ஒரு இடத்துல நின்ன வீர மறவர்களின் பிள்ளைகள். குளிர் மழைக்காடா நம்ம கலைஞ்சு போயிடுவோம். சர்வதேச பிரச்சனையா மாத்திரண்டா. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து கத்துற மகனை யாரு கணக்கில் எடுக்கல. கூண்டுக்குள் இருந்து இந்த சேவல் கூவதான் நீ கணக்கில் எடுக்கல. விரைவிட கூரை மேல ஏறி கூவேன், உலகம் என்னை திரும்பி பார்க்கும். இதே பிரச்சனைக்கு என்கிட்ட பேச நீ வருவ, நான் வர வைப்பேன். இல்ல, நான் பிரபாகரன் மகன்ல, நீ எழுதி வச்சுக்க. நீ பாரு. நீ எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தான் ஒன்றிய அரசின் சிறந்த சேவகர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். அடிக்கடி அவர் செய்கிற வேலை அதுதான். ஒன்றிய அரசுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் குறுக்கே விழுந்து தமிழ்நாடு அரசின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டை சுமத்தி ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார். அவர் ஒன்றிய அரசினுடைய விசுவாசி, அடிமை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஞானேஸ்வர் குமார் இதை ஒரு பூத்துல பண்ணி காட்டட்டும், ஒரு நாள்ல ஒரு பூத்துல 20 நாளைக்குள்ள அவர் பண்ணி காட்டட்டும். 1000 பேரை போய் பார்க்கறதுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் எப்படி பார்க்கறான்னு பார்ப்போம். பார்த்தா அவர் வழி தெரியும். அவரை பொறுத்த மட்டும் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு, டெல்லியில உட்காந்துட்டு எஸ்ஐஆர் நடத்த வேண்டும் என்று சொல்வது ஏழை மக்களுடைய வாக்குகளை நீக்குவதற்கான இது சத்திட்டம். 2002 எழுதணும், 2005 எழுதணும். 2லையுமே இல்லாதவர்களுக்கு புதிதாக வாக்கு பதிய வேண்டிய நேரம் வருகிறது. ஏனென்றால் இது முதல்ல சொன்னது மாதிரி இந்த சூரி பரோட்டா சாப்பிட்ட கதை ஒரு படத்துல வர்றது மாதிரி முதல்ல இருந்து பரோட்டா கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல இருந்து அழிச்சல் இது கணக்கு மாதிரி இப்போ முதல்ல இருந்து எல்லாரும் ஓட்டு வச்சிருக்காங்க. இப்போ எனக்கு ஓட்டு இருந்த ஓட்டு புதுசா ஓட்டு சேர்த்துக்க வேண்டியிருக்காங்க. அதனால முதல்ல இருந்து ஓட்டு சேர்க்கிற பிரச்சனையா இருக்கு. எஸ்ஐஆரை பொறுத்த மட்டும் இது ஏழை மக்களை துன்புறுத்துகின்றது. சார், நீங்களும் ஆக்டரு, சார் விஜய் சாரும் ஆக்டரு. தற்போது அரசியல் களத்தில் குதிச்சிருக்காப்புல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவருடைய இது எப்படி இருக்கும், அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? தெரியலைங்க. ஆக்சுவலாக எனக்கு பெரிய அரசியல் அறிவெல்லாம் கிடையாது. நான் ஆக்டர்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியல. நான் ஆக்டரா ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே போட்டி போடுறாங்க. எல்லாரோட நோக்கம் என்னென்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் எத்தனை பேர் குதிச்சாலுமே சந்தோஷம்தான். நீங்கள் கூட போய் குதிக்கலாம், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ இதை ஏன் நம்ம போட்டியாக பார்க்கணுன்னே தெரில. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக படப்படையாக எல்லாம் கிளம்பி வராங்க.
அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அவரும் வரட்டும், இன்னும் பலரும் வந்து இறங்கி செய்யட்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.